கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று நிறைய குடும்பத்திலே ஆசை இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்னையும் சேர்த்துதான் 24 மணி நேரம் என் இருதயத்துக்குள்ளே நான் எதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறேன், அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நிறைய குடும்பத்தில் இணைந்திருப்பாங்க, நிறைய இடத்துல இணைந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இருதயம் பார்த்தா உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள இருக்கும். ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க, காலையில் தூங்கி எந்திரிச்சு செய்தி கேட்குறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் உங்க இருதயம் கவலையோடு இருக்கா, கவலை இல்லாம இருக்கா? எப்படி பிரதர், காலையில் தூங்கி எந்திரிச்சு செய்தி கேட்டால் கூட கவலை இருக்கேன், பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் இருதயத்துல கவலை இருக்கத்தான் செய்யுது. அது பிள்ளையை குறித்தா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், புருஷனை குறித்தா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்க பிரச்சனையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, பலவீனத்துல இருப்பாங்க, படுத்த படுக்கையில இருப்பாங்க, சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், வீடு கட்டுறதுல பாதியில தடையா அப்படியே நிற்கும், இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கும். 24 மணி நேரத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படக்கூடாது. அது எப்படி பிரதர், எங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கவலை வந்துருது. உங்கள்கிட்ட பேசுற ரவிராஜிக்கு கூட இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்தா கவலை வர்றது தான் ரெடியாக இருக்கு. நம்ம இந்த பூமியில் தானே வாழ்கிறோம், அப்போ என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கீழே அப்படியே ஆன்சர் இருக்கு. எல்லாவற்றையும் குறித்து காலையில் ஒரு 4 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பிரச்சனையை நேராக இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. அப்பா, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த பிரச்சனை எனக்கு இப்படி இருக்கு, என் கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளை இப்படி இருக்கு, என் இருதயத்தில் நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு ஒரு கவலை இருக்கு, ஒரு வேதனை இருக்கு, இதை எனக்கு மாற்றி தாங்கப்பா. அப்படி நம்ம அப்பாட்ட சொல்றதுக்கு பேர் தான் ஜெபம். அப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நல்லா யோசித்து பாருங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் போய் செல்ஃபோனை கையில் எடுத்தாலோ இல்லை வேற ஏதாவது காரியத்தை யோசித்தாலோ ஆட்டோமேட்டிக்காக காலையிலே கவலை வந்துடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு இதயத்துக்குள்ளே எதுவுமே யோசிக்கிறதுக்கு முன்பாக, இன்னைக்கு எனக்கு குடும்பத்தில் இந்தந்த காரியம் இருக்கு, நான் நேற்று ராத்திரி யோசிச்சுட்டு படுத்தேன், எனக்கு இதெல்லாம் சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட மட்டும்தான் தெரியப்படுத்தணும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. செல்போன் எடுத்து யார்கிட்டையும் தெரியப்படுத்திடக்கூடாது. சில குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரியா போயிடும், அங்கே போனால் சரியா போயிடும், எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்பட்டா நம்மளே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நான் எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அந்த பிரச்சனையை நான் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு
சின்ன பிள்ளைய நம்ம அழகா சொல்ல முடியும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள். ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அந்த பிள்ளை வந்து வீட்ல அப்பாட்ட சொல்லும். "அப்பா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இவ்வளோ ரூபா கட்டினா தான் எக்ஸாம் எழுத முடியும். ஃபீஸ் எனக்கு கண்டிப்பா வேணும்ப்பா. காலையில எனக்கு தருவீங்களா? இல்ல நீங்க கொண்டு வருவீங்களான்னு" சொல்லி அந்த பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கும். "சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படிம்பாங்க. அந்த அப்பாவுக்கு தெரியும். என்னைக்கு ஃபீஸ் கட்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம அப்பாட்ட சொல்லிட்டோம். "அப்பா, எனக்கு வீட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இவ்வளோ தேவை இருக்கு." எல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் நம்ம அப்பாட்ட சொல்றோம். சொல்லிட்டு மறுபடியும் நம்மளே யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் கவலை வந்துருது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காரியங்கள் நெறைய உண்டு. ஏன்னா வியாபாரத்துல நஷ்டமாயிட்டு. கடன்ல சிக்கிக்கிட்டேன். கஷ்டம். இதயத்துல ஃபுல்லா ஒரே கஷ்டமா இருக்கும். கண்ணீரா ஒரு 5 வருஷம் அழுதுருப்பேன். 5 வருஷம் கண்ணீர் தான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நான் கவலைப்பட்டனால என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்காது. ஆனா தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளை ஏன் அழுறா? என் பிள்ளை என்ன யோசிக்கிறா? என் பிள்ளையோட இதயத்துல என்ன இருக்கு? பரலோகத்துல தேவன் பார்க்கணும். பரலோகத்துல தேவன் எப்பவும் பார்ப்பாரு? நம்ம தூங்கி எந்திரிச்சு, அப்பா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, சரி பண்ணி தாங்கப்பா. அவர்ட்ட நீங்க பேச ஆரம்பிச்சாலே போதும். 90% பிரச்சனை முடிஞ்சிரும். காலை வேளையில இருக்கிற இடத்துல நேரா முழங்கால் போட்டுரும். வேற வழியே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு தேவை இருக்கு. ஒரு 5 நிமிஷமாவது முழங்கால் போட்டு, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என்னைய ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளை இப்படி இருக்கு. ஏன்னா நெறைய வீட்ல இதான் பிரச்சனை. இத நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நேரா முழங்கால் போட்டு சரண்டர் ஆயிடணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு ரூ. 1000 வேணுமா? ஒரு 10,000 வேணுமா? எனக்கு 10,000 இன்னைக்கு வேணும்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு நீங்க தாங்கப்பா. நான் எந்த மனுஷன்ட்டயும் போய் நின்றக்கூடாது. எனக்கு நீங்க தாங்கப்பா. எனக்கு நீங்க தாங்கப்பா. எனக்கு நீங்க தாங்கப்பா. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு காலையில இவ்வளவு பணம் தேவை இருக்குப்பா. நான் உங்கள நோக்கி கூப்பிடுறேன்ப்பா. என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. இதெல்லாம் சரி பண்ணி தாங்கப்பா. சரி பண்ணி தாங்கப்பா. சரி பண்ணி தாங்கப்பா. அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது, பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளை ஏன் இவ்வளவு உபத்திரவப்படுறான்? ஏன் இவ்வளவு உபத்திரவப்படுறான்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும்னா காலைல தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி படுத்து தூங்குற வரையும் என்னெல்லாம் வேணும்? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரம் செலுத்துங்க. காலை வேளையில ஸ்தோத்திரம் செலுத்துங்க. காலை வேளையில ஜீவ சுவாச தந்திரக்கார ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கிருபைய கேட்டு வாங்க. புது பலனை கேட்டு வாங்க. அபிஷேகம் கேட்டு வாங்க. வல்லமைய கேட்டு வாங்குங்க. அதிகாலை வேளையில இணைந்து ஜெபிங்க. நீங்க கேட்டு வாங்கணும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிரணும். நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்பா பார்த்துக்கிடுவாரு. என் வாழ்க்கையில இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் தேவன் தான் எனக்கு பார்த்துட்டு இருக்காரு. நான் சுயமா ஓடிலாம் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம போய் செய்யும்போது தப்பா போயிரும். ஆனா அவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு, நீங்க பார்த்துக்கோங்கப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து விடுங்கப்பா. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்குப்பா. உமக்கு தெரியும். அவ்வளவுதான். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது? முதல்ல அழகா சொல்லியாச்சு. கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பரலோகத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படிலாம் நம்ம செய்யும்போது அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு. அப்பொழுது இவ்வளவு காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் அப்பொழுது எல்லா புத்திக்கும்
எந்த நாட்டுக்குள்ள யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா புத்திக்கும் மேலான மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, தேவ சமாதானம் வந்தா மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய, விண்ணப்பத்தோடு கூடிய, தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய வெளிப்படுத்திட்டே இருக்கணும். அங்க பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கணும். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் தேவன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா எனக்கு இன்னைக்கு இது வேணும். என்ன பிரச்சனை இருக்கு? இதை சரி பண்ணி தாங்க. என் கணவர் ரட்சிக்கப்படணும். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். கற்பத்துக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருங்க. பரலோகத்துக்குள்ள போயிட்டே இருக்கட்டும். மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம் பரலோகத்துல போயிட்டே இருக்கட்டும். கண்ணீரோட ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வந்துட்டுன்னா பிரச்சனை முடிஞ்சிட்டு. நம்ம சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. சிந்தனைக்குள்ளே பரிசுத்தம் வேணும். தேவையில்லாமல் உட்கார்ந்து யோசிக்கும்போது பல ஆபத்து வந்துடும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போதே ஒரு பிரசனம் இறங்கி வரும், ஒரு கிருபை இறங்கி வரும், அவருடைய வல்லம் இறங்கி வரும். கர்த்தர் உங்களை தொடுவார். இந்த நாளிலும் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை தொடுவார். உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இறங்கி வரும். உங்கள் சிந்தனையில் ஏதாவது காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அந்த எல்லா காரியம் மாறும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆழக்கடவுள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்க இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய குடும்பத்துல ஜெபம் பண்ணிடுவாங்க, ஆனால் மனுஷனையும் நம்புவாங்க, தேவனையும் சார்ந்திருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் நல்ல ஜெபம் பண்ணிடுவாங்க, பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்புறம் மனுஷனை போய் சார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட இதயத்துல பார்த்தா தேவ சமாதானம் இருக்காது. என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தா, ஒரு மனுஷன் 24 மணி நேரம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது, பரலோகத்தில் உள்ள தேவனை சார்ந்து கொள்ளும்போது, உங்க இதயத்துக்குள்ள 24 மணி நேரம் தேவ சமாதானம் இருக்கும். உங்க சிந்தனைக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை மாத்திரமே சார்ந்து இருக்கணும். எந்த ஒரு மனுஷனை சார்ந்திருக்க வேண்டாம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷன் மாயைதான், வேஷம் போட்டே இருப்பான். இன்னைக்கு பேசுன மனுஷன் நாளைக்கு வேற மாதிரி இருக்கான். எந்த மனுஷனும் மாயை. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. நிறைய குடும்பத்துல பணம் வரணும், பணம் கொடுக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, என் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றைக்கும் என்னெல்லாம் பிரச்சனைக்கோ எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒன்றுக்கும் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டீங்கப்பா. நன்றிப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள வேணும்ப்பா. அவங்களுடைய சிந்தனையில் ஒரு சமாதானம் வேணும்ப்பா. இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, கடன் பிரச்சனையா, உபத்திரமா, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கா, பிள்ளைகள் இல்லாம இருக்கா, எந்த மாதிரி சூழ்நிலையும் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய பாதவிடலை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு நாமத்தினால் வேலையடைவிட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் முத்திரப்பட்டோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. 1000 மடங்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்திலையுமே சில இடத்துலலாம் பஞ்சம் இருக்கு, சில இடத்துல சாபம் இருக்கு, சில இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான வழியில போய் சிக்கி கொண்டாங்க. எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. அவங்களோட இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும்ப்பா. எங்களுக்காக சிலுவையிலே அப்பா ஜீவ பலியானீங்களே, உங்க சமாதானம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. பரிசுத்தாலாம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஜெப அபினா நிரப்புங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்புங்க. புது அபிஷேகம் இறங்கி வரட்டும், புது வல்லம் இறங்கி வரட்டும், புது கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சுயம் வேண்டாம்ப்பா, 4 வார்த்தை வேண்டாம்ப்பா, ஜென்ம கிரியை வேண்டாம்ப்பா. தேவனை சார்ந்து கொண்டு பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீதியை பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்க கத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கத்த கிருபை செய்யுங்க ராஜா. வெளிச்சத்தின் பிள்ளைய வாழ கத்த கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய கற்பனை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த நாளிலும் இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்க ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். நாங்க உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்க கூடாது. எங்க ஜீவனை அப்பா உங்க பாதுகாப்பு அப்படிங்கப்பா. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கு என்று வேதம் சொல்லுதாப்பா. இந்த நாளில் கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு 2 மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்க ராஜா. இந்த நாளையும் அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, கத்தர் கூடங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளைமா கத்தர் பொறுப்படுதுங்க. இந்த மாசத்துல விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பம் ஆசிரியப்படட்டும். அவனுடைய தேவையில்லாத சந்திப்படட்டும். பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க, கத்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்தில் குழப்படி பிரச்சனைகள், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை உடையது. கத்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். அந்த குடும்பத்தை உபத்திரத்தை கத்தர் மாற்றி தரணும். கத்தருடைய நாம மகிமைப்படட்டும். நாங்க தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்து பொறுப்புறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தான். விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சகல குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு வேண்டும்ப்பா. ஹாஸ்பிட்டல்ல, வீட்டில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு முதியோர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் உடம்பு சரியில்லை. எல்லா குடும்பத்துக்கும் புது பலன், புது ஜீவன், புது ஆரோக்கியம் உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தந்து அப்போ அந்த நாளின் எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான ஜீவன் அப்பா இப்பொழுது இறங்கி வரட்டும்ப்பா. யாரெல்லாம் ஜீவிக்கணும் தீர்காயுசை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. தேவனர்களை அப்போ மினிஷன்ல கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால மூடி உம்முடைய கிருபினால் நிரப்பி உம்முடைய சத்துவத்தை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உள்ள தேவைகள் சந்திக்கப்படட்டும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.